தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்த்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு வருடம் புத்தாண்டு பலன்கள், ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வருடம் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பம் முதலே லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார். குரு உச்சத்தில் உட்காந்துருக்கார். சரி, அது மாதிரி 6ல் சனி ஆட்சியை உட்காந்துருக்கார், 6ல் ராகு இருக்கார், 12ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ராசிக்கு இப்போ இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் உள்ள சனி 7ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் மார்ச் மாதம். அப்போ 7ஆம் இடத்துக்கு சனி போய் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறார். அப்போ நேருக்கு நேராக பார்க்கும்போது அது எந்த மாதிரியான பலத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சொல்லுவோம் கண்டச்சனின்னு சொல்லுவோம். அப்போ 12ஆம் இடத்துல கேது மறைஞ்சு உட்காந்துருக்கார், பிரச்சனை இல்லை. ஆனால் 7ஆம் இடத்துல உள்ள சனி நேருக்கு நேராக சனி உங்கள் ராசி பார்க்கும்பொழுது உங்களுடைய மனம் கொஞ்சம் கிளர்ச்சி அடையும். அப்போ இதற்கு முன்னாடி இருந்த மன அமைதி இதற்கு அப்புறம் இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அமைதியை வாய்ப்பு இல்லைன்னு என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சஞ்சலம் அடையும். ஒரு ஸ்மூத்தாக ஒரு விஷயம் போனதுக்கும் இதற்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வலுவாக இருக்கார். வருட ஆரம்பத்திலே ராசிநாதன் புதன் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதால பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சில விஷயங்கள் தேங்கல் பட்டு நடக்குமே தவிர பெருசாக கஷ்டம் கிடையாது. நீங்கள் விருப்பாக செஞ்சுட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குரு சாதகமான பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். குரு வக்கரமாக இருந்தாலும் குரு லாபசாரத்தில் குரு உச்சத்தில் இருக்கிறதால உங்களுடைய குரு பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது. அப்போ குருவோட சாராம்சம் உங்களுக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் செய்யலாம். பணம் போட்டு சில விஷயங்கள் செய்கிறது, அதிக ஒரு இடம் வாங்க போகிறோம், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், பெருசாக ஒரு மாலை கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கட்டலாம். ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு திருமணம் ஆவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா குரு சாராம்சம் நல்லா இருக்குது, கலசரம் உங்களுக்கு பலமாக இருக்குது. அதனால் திருமணம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு மனதிற்கு தகுந்தாற் போல் வர அமைகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்னப்படும் சுகஸ்தானம் நல்லா இருக்குது. அப்போ குடும்பம் அமைகிறதுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லாயிருக்கும். அதுமாதிரி இதற்கு முன்னாடி திருமணம் ஆகியிருந்தும் புத்திரஸ்தானம் கம்மியாக இருக்குது, மந்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னு சொன்னால், அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் புத்திரஸ்தானம் எனும் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ கண்டிப்பாக குழந்தை இருக்கும், பயப்பட தேவையில்லை. சகோதர வழியில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலம் உண்டு. அண்ணன் தம்பியில் உங்களுக்கு நல்ல ஒற்றுமை கிடைக்கும். அவங்க மூலியமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலம் கிடைக்கும். ஏதாச்சும் இப்போ நீங்கள் ஒரு முடியாமல் இருக்கீங்க, ஒரு தொழிலில் சிறப்பாக சிறந்து விளங்கலன்னு சொன்னால் அது உங்கள் மூலியமாக ஹெல்ப் பண்ணுறது, இல்லை பொருளாதாரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அண்ணனும் தம்பியும் நீங்களும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணும்போது உங்களுடைய நஷ்டத்தை அவங்க எடுத்து பகிர்ந்துக்குவாங்க. உங்கள் நஷ்டத்துலேயும் கஷ்டத்துலேயும் அவங்க பகிர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி. அப்போ உறவுக்கு பலம் அதிகம். அப்போ கூட பிறந்தவங்களுடைய பலம் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில். அப்படின்னு அர்த்தம் உறவு அன்வயப்படும். அப்போ இதுக்கு முன்னாடி சில பேர் கருத்து உறப்பட கூட இருந்திருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியோட ஒற்றுமை இல்லாமல், ஒரு சிறப்பு இல்லாமல், ஒரு அக்கா தங்கச்சியோட ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல், ஏதோ ஒரு கருத்து வேறுபாடோட இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்து நட்பாக பழகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்னப்படும் 4ஆம் இடங்கிறது நல்லா இருக்குது. ஏன்னா 4 கூட தான் குரு பலமாக இருக்கார். அப்போ புதுசாக வண்டி வாங்கலாம், புதுசாக ஒரு ஆடம்பரமான ஒரு பழைய ஒரு பைக் வச்சுருக்கேங்க, ஒரு புது பைக்காக வாங்கலான் இருக்கேன், இல்லை ஒரு கார் ஒரு சேனலில் வாங்கலான் இருக்கேன், இல்லை புதுசாக ஒரு கார் போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் செய்யலாம். அப்போ உங்களுக்கு ஆடம்பரம் ஒத்து வரும். அசையும் சொத்துக்கள் சிறப்பாக செய்யலாம். அசையும் சொத்துக்கள்லாம் வண்டி வாகனங்கள் தான் அசையும் சொத்துக்கள் வாங்கலாம். பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே செய்யலாம். சுகஸ்தானம் பலமாக இருக்குது, அதனால் நல்லாயிருக்கும். தாய் வழி உறவு உங்களுக்கு பலமாக இருக்கும். நீங்கள் அம்மாவால் நீங்கள் போற்றப்படுவீர்கள். உங்கள் தாய் ரொம்ப மதிப்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் தாய் மதிப்பீங்க. அப்போ பிள்ளை அம்மா தாய் உறவு வலுப்பெறும், பிரச்சனை இல்லை. அதுமாரி பூர்வீக சார்ந்த விஷயத்தில் நல்லாயிருக்கு. பூர்வீக சார்ந்த விஷயங்கள் என்ன அர்த்தம்? பூர்வீக சொத்து. இதுக்கு முன்னாடி ஒரு பூர்வீக சொத்து இருந்துச்சுங்க, நாங்கள் வெளில போயிட்டோம், அப்பாவுக்கு அங்கே ஒரு வேலை கிடச்சிது, நாங்கள் அங்கேயே போயிட்டோம், அங்கேயே செட்டில் ஆகிட்டோம்,
பூர்வீக சொத்து அப்படியே கடந்து போச்சு. இப்போ நாங்கள் அதை எதாச்சும் பண்ணலான்னு இருக்கோம். ஏற்பாடு பண்ணலாமா? ஏதாச்சும் செய்யலாமா? அதை ஆல்டர் பண்ணலாமா? இல்லை அங்கே பூர்வீகமான வீட்டை ரெடி பண்ணலாமா? இல்லை அங்கேயும் புதுசாக வீடு கட்டி நாங்கள் வரலான்னு இருக்கோம். அந்த மாதிரியான உள்ள எண்ணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். அப்போ பூர்வீகம் உங்களுக்கு பலமாக இருக்குது, பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு வந்து சிறந்து விளங்குவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் ஒரு பொறாமைகள் இருக்கலாம், ஒரு போட்டி இருக்கலாம், இருந்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. போட்டி பொறாமைகள் அகன்று இப்போ நல்லா ஒரு நட்பாக இருப்பீங்க. அதாவது அக்கப்பக்கத்தாரே உங்களுக்கு பகையாக இருந்தாலும் இப்போ நண்பர்களாக மாறுவாங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அப்போ அக்கப்பக்கத்தில் உள்ள உறவே உங்களுக்கு வலுவாக இருக்கும், பிரச்சனை இல்லை. அதுமாதிரி அந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பால் பண்ணை வைக்கலாம். இந்த ஆடு மாடு அதான் சொல்கிறேன், அதிகமாக மாடு வச்சுருப்பாங்க இல்லையா, மாடு பிடிச்சி பால் ஒரு சொந்தமாக இது பண்ணுறது, அதிகமாக பால் ஊற்றுறது, கால்நடைகள் அதிகமாக வளர்க்குறது, ஆடு மாடு கோழி, இந்த மாதிரியான புலப்புரிதான விஷயங்கள் பண்ணை வச்சு நடத்துறது, அது மாதிரி செய்யலாம். அது மாதிரி இந்த ஜவுளித்துறை அதிகமாக செய்கிறவங்க, ஜவுளி உற்பத்தி செய்கிறாங்களே நெசவாளர்கள், இந்த ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த நெசவாளர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் உங்களுடைய தொழில் ரொம்ப சிறந்து விளங்கும் நெசவாளர்களுக்கு. ஏன்னா சிறப்பாக இருக்குது, பயப்படவே தேவையில்லை. ஜவுளி உற்பத்தியில் உங்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எதிரிகள் அகழ்வார்கள், எதிரி இருக்க மாட்டாங்க, சரிங்களா? இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எதிரி மறைஞ்சிருவாங்க, நண்பர்கள் அதிகமாக வருவாங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சீக்கிரம் பாப்புலர் ஆகும், சரிங்களா? நண்பர்கள் அதிகமாக இருந்தாவே நீங்கள் பண்ணுற தொழில், நீங்கள் பண்ணுற வியாபாரம், நீங்கள் பண்ணுற யுக்திகள் எல்லாமே சீக்கிரம் பாப்புலேஷன் ஆவீங்க. அப்படிங்கும்போது உங்கள் பேர் பேசப்படும். உங்களுடைய பேர் என்ன பண்ணும், சமுதாயத்தில் சீக்கிரம் ரீச் ஆகும், பேசப்படுவீர்கள். பரவாயில்ல, அந்த பையன் அப்படி தொழில் பண்ணுறாப்புல, நல்லா பண்ணுறாப்பலையா, நல்லா செய்கிறாங்க, சரி, இந்த கஸ்டமர் சேர்ந்து வர்றது, கூடி வர்றது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்போ இதனாலேயே உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும். அப்போ வருமானம் ரெட்டிப்பாகும் போது தொழில் ரொம்ப விரிவடையும் நீங்கள் விரிவுபடுத்தலாம். இப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் கடை வச்சு நடத்துறீங்கன்னு வச்சுக்கோமே, சின்னதாக டிஃபன் கடை, அது ஒரு பெருசாக ஒரு வெளியில் கொண்டு போகலாம். கொண்டு போய் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். சின்னதாக ஒரு மளிகை ஷாப் வச்சுருக்கீங்க, அது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் மேலே மாற்றலாம். அப்படிங்கிற மாதிரி தொழில் விரிவுபடுத்துவதற்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான வருடமாக மாறப்போகுது என்பதில் சந்தேகமே கிடையாது. அது மாதிரி கண்டிப்பாக வெளிநாடு போய் வேலை செய்கிறவங்க தாராளமாக வெளிநாடு போய் வேலை செய்யலாம், தாராளமாக வெளிநாடு போகலாம். வெளியிலே ஒரு வேலை ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தேன், வெளிநாட்டில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், இல்லை வெளிநாடு ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் எதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்குன்னு சொன்னால் தாராளமாக செய்யலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை அந்த பொருள் ஏற்றுமதி வாணிகை மாதிரி இங்கேருந்து செஞ்சு அங்கே போய் விற்றுட்டு வருவாங்க இல்லையா, அந்த நிலையில் அந்த மாதிரி செய்கிறது, அது மாதிரிலாம் செய்யலாம். அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வெளி மாநில பழக்க வழக்கம், வெளிவட்டார பழக்க வழக்கம், வெளிநாட்டு பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் நல்லா படிப்பு நல்லா அதிக படிப்பு படிச்சுட்டு வேலையை எதிர்பார்த்துட்டு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா அந்த அரசாங்க வேலை கிடைக்கிறது, இல்லை அந்த அரசியல் வட்டாரத்தில் ஏதாச்சும் ஒரு நட்பேர் வர்றது, இல்லை இந்த அரசியல்வாதியை போகிறது, இந்த ஒரு கவுன்சிலராக நிற்க போகிறேன், ஒரு ஒன்றிய கவுன்சிலராக நிற்கிறேன், ஒரு மாவட்ட கவுன்சிலராக நிற்கிறேன் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் வர்றது, அதுமாதிரி இல்லைன்னா ஏற்கனவே போஸ்டிங்கில் இருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதுமாதிரி அரசாங்க ரீதியாக உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செய்யலாம். அதுமாதிரி இந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்வாங்க இல்லையா, இந்த டாக்டராக இருக்காங்க, இந்த பஸ்ஸு டிரைவரு, கண்டக்டர், அந்த மாதிரி பெரிய இன்ஜினியர், அந்த மாதிரிலாம் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறவங்களாம் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதிகமாக ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு தொழில் விரிவுபடுத்தலாம், சம்பள உயர்வு ஏற்படுத்தும், ஊக்கத்தொகை, ஊதிய உயர்வு எல்லாமே ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. லாபம், அதாவது வருமானமும் ரெட்டிப்பாகும், அது பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. அதுமாதிரி உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்பாங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் பிள்ளைங்க மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. பிள்ளைகளுக்கு என்னென்ன படிப்பு வேணும், இப்போ நம்ம ஒரு பட்டப்படி படிக்கிறாங்கன்றோம், நாளைக்கு வேணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்னென்ன அதுக்கு ரெடி பண்ணுறது, பொருளாதாரத்தை சேவ் பண்ணி வைக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கி வைக்கிறது, ஒரு வீடு கட்டுறது, அந்த மாதிரி இல்லை இருக்கிற வீட்டை மாற்றி கட்டுறது, புதுப்பிக்கிறது, பூர்வீக முயற்சி அப்படின்னு நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன வேலை செய்யலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்து சொந்த வீட்டில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் சுக்கிரனும் வலுவான வீட்டில் இருக்கார், குருவும் வலுவான வீட்டில் இருக்கார், சனியும் வலுவான வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் போனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு டென்ஷன் ஏற்படுத்தும்.
இப்போ கண்டச்சன்னு சொல்லும்போது, உங்கள் தொழில் ரீதியாக அதிகமாக நீங்கள் போயிட்டு வருவீங்க, வெளில போவீங்க, அதிகமாக பைக் ஓட்டுற மாரி இருக்கும், ரொம்ப லாங்கா போயிட்டு வர மாரி இருக்கும், ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும். இதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டென்ஷன் ஏற்படுத்தும். ஒரு உஷ்ணத்த ஏற்படுத்தும் உடம்பு ரீதியா. அப்படிங்கிற பட்சத்தில, அப்போ உங்களுடைய உடம்ப நீங்க கவனிச்சுக்கணும். சின்னதா வரும்போதே நீங்க கவனிச்சுக்கணும். டென்ஷன குறைச்சுக்கிறது, அதுக்கு தகுந்தாற் போல நீங்க உணவு எடுத்துக்கிறது. ஆம். அந்த வெளி உணவ தவிர்த்துக்கிறது. இந்த மாரிலாம் நீங்க உணவு பழக்கத்தில மாத்தினீங்கனாவே, இந்த டென்ஷன் குறையும். உங்களுடைய உடம்பு கண்ட்ரோல் ஆயிடும். அது மாரி உங்களுடைய ராசி பிரகாரம் அப்பாவுடைய சொத்துக்கள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அப்பாவுடைய உறவுகள், அப்பாவுக்கு பலமாகும். இதற்கு முன்னாடி அப்பாவுடைய உறவு பலமா இல்லனாலும், அதான் சொல்றோம் இல்லையா, பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் பலமா இல்லனாலும், இதற்கு அப்புறம் உங்களுக்கு பலமா இருக்கும். இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பூர்வீக சொத்த என்ன பெரியப்பா இது பண்றாங்க, தரமாட்றாங்க, ஏமாத்துறாங்க. அது மாரி கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரும். இப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த விஷயமே உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட்டா இருக்கும்னா, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றது, இல்ல அந்த சொத்து உங்களுக்கு கைக்கு வர்றது, இல்ல இதுக்கு முன்னாடி உங்க கைவிட்டு போன சொத்து உங்க கைக்கு திருப்பி வர்றது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்ப இந்த 2026ஆம் ஆண்டு வருடத்தில் இந்த கன்னிராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் சிறந்து விளங்குவீங்க. ஆனால் உடம்புல மட்டும் ரொம்ப அக்கறை செலுத்திக்கிட்டீங்கன்னாவே, இந்த 2026ஆம் வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக மாறும். அதேமாரி உங்களுக்கு அருகாமையில் உள்ள தி அ நவக்கிரகங்கள் உள்ள கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது நல்லது. நீங்க திருநாள் கூட போயிட்டு வரலாம். மாசி மாசம் 22ஆம் தேதி சனி பெயர்ச்சில அன்னைக்கு நீங்க திருநாள போயிட்டு சனீஸ்வரனை வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தாலும் அடிக்கடி ஆலயத்துக்கு சென்று வருவது, குலதெய்வ கோயிலுக்கு போவது, அருகாமையில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பான பரிகாரமா உங்களுக்கு கருதப்படுகின்றது. அப்ப எனவே இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அற்புதமான வருடமாக மாறும் என்பதில சந்தேகமே கிடையாது. மறக்காம நம்ம வீடியோவ பாருங்க. அடுத்தடுத்த ராசி பலன்களை பலத்தை அடுத்தடுத்த வீடியோல போடுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.